ஹலோ லேர்னர்ஸ், வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல். தமிழில் பேசக்கூடிய ஒரு 25 சென்டென்சஸை இங்கிலீஷில் எப்படி பேசலாம் அப்படின்னு தான் பார்த்துட்டு வரோம். அதோட டே 5 தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இது வரைக்கும் இருக்கிற வீடியோஸ் பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். அதை கிளிக் பண்ணி அந்த வேர்ட்ஸையும் கற்றுக்கோங்க. டுடே வந்து புதுசாக ஒரு 25 சென்டென்சஸ் தான் பார்க்க போகிறோம். டுடேயோட லெசன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முதல்ல நீங்கள் இப்போ தான் நம்மளோட சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஒன், இப்போ நாம் ஒரு புக்கில் இருந்து ஒரு பேஜை கழட்டி எடுக்கிறோம் அப்படின்னா அதுக்கு இங்கிலீஷில் என்ன சொல்லலாம்? இங்கிலீஷில் அதுக்கு ரிப் அவுட் அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிள், ஷீ ரிப் அவுட் அ பேஜ் ஃப்ரம் ஹர் நோட் புக். ஷீ ரிப் அவுட் அ பேஜ் ஃப்ரம் ஹர் நோட் புக் அப்படின்னா என்ன? அவள் வந்து அவளோட நோட் புக்கில் இருந்து ஒரு பக்கத்தை கிழிச்செடுத்தா அப்படின்னு சொல்கிறதுக்கு நாம் ரிப் அவுட் யூஸ் பண்ணி ஒரு சென்டென்ஸ் மேக் பண்ணலாம். செகண்ட் ஒன், இப்போ நாம் ஒரு தாளை கிழிக்கிறோம் அப்படின்னா அதுக்கு என்ன சொல்லலாம்? அதுக்கு இங்கிலீஷில் டியரிங் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு, he was tearing a paper to make a craft project. he was tearing a paper to make a craft project அப்படின்னா அவன் ஒரு தாளை கிழிச்சிட்டு இருந்தா ஒரு கிராஃப்ட் ப்ராஜெக்ட் செய்யறதுக்காக அப்படின்னு சொல்றதுக்கு நாம இப்படி சென்டென்ஸ் மேக் பண்ணலாம். தேர்ட் ஒன், இப்போ ஒரு புக்ல ஒவ்வொரு பக்கமா திருப்புறதுக்கு நாம என்ன சொல்லலாம்? அதுக்கு இங்கிலீஷில் டேர்ன் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு, டேக் அவுட் யுவர் புக் அண்ட் டேர்ன் டு பேஜ் 10. டேக் அவுட் யுவர் புக் அண்ட் டேர்ன் டு பேஜ் 10 அப்படின்னா என்ன? உங்களோட புக்கு எடுத்து பேஜ் நம்பர் 10 திருப்புங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு இப்படி சொல்லலாம். ஃபோர்த் ஒன், இப்போ நாம் ஒரு தாளை நொறுக்குவோம் இல்லைங்களா கையால், அப்படி நொறுக்கிறதுக்கு என்ன சொல்லுவோம்? crumble அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிளுக்கு, she crumbled the paper and throw it into the trash can. she crumbled the paper and throw it in the trash can அப்படின்னா என்ன? அவ அந்த தாளை நொறுக்கி குப்பை தொட்டிக்குள்ளே போட்டா அப்படின்னு சொல்கிறதுக்கு அப்படி சொல்லலாம். ஃபிஃப்த் ஒன், இப்போ கில்றதுக்கு நம்ம இங்கிலீஷில் என்ன சொல்லுவோம்? இப்போ யாரையாவது நம்ம கில்றோம் அப்படின்னா கில்றதுக்கு நாம் என்ன சொல்லுவோம்? பிஞ்ச் அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிள், he pinched his sister playfully. he pinched his sister playfully அப்படின்னா என்ன? அவன் வந்து அவளோட சிஸ்டரை வந்து விளையாட்டுத்தனமாக கிள்ளினா அப்படின்னு சொல்லலாம். சிக்ஸ்த் ஒன், கிச்சு மூட்டுறது அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? இல்லை யாரையாவது சிரிக்க வைக்கிறதுக்காக செய்வோம் நாம். அப்படி செய்கிறதுக்கு நம்ம என்ன சொல்லுவோம்? டிக்கிள். என்ன சொல்லுவோம்? டிக்கிள் அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிள், the mother tickled the kids to make them laugh. the mother tickled the kids to make them laugh அப்படின்னு என்ன? அவங்களோட மதர் வந்து தாய் வந்து அவங்களோட குழந்தைகள் சிரிக்க வைக்கிறதுக்காக அவங்கள கிச்சு மூட்டினா அப்படின்னு சொல்றதுக்கு நாம் அப்படி சொல்லலாம். செவன்த் ஒன் வந்து, இப்போ நாம் நம்மளோட 2 விரல்களை பயன்படுத்தி ஒன்று தட்டி விடுவோம் இல்லைங்களா? அதுக்கு இங்கிலீஷில் என்ன சொல்கிறது? அப்படி தட்டி விடுறதுக்கு நாம் ஃப்ளிக். என்ன சொல்லுவோம்? ஃப்ளிக் அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிள், ஷீ ஃப்ளிக் த பின். ஷீ ஃப்ளிக் த பின் அப்படின்னா அவளோட கையால் அந்த பின்னை தட்டி விட்டா அப்படின்னு அந்த 2 விரலை பயன்படுத்தி அந்த பின்னை அவன் வந்து தட்டி விட்டா அப்படின்னு சொல்லலாம். எயித் ஒன், இப்போ நோஸ்க்குள்ளே நம்மளோட மூக்குக்குள்ளே விரல் விடுவோம் இல்லைங்களா? சில நேரம் குழந்தைங்க நிறைய செய்வாங்க. அப்படி செய்கிறதுக்கு என்ன சொல்கிறது? இப்போ நான் அப்படி செய்கிறேன் அப்படின்னா பிக் மை நோஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதே இன்னொருத்தர் செய்கிறீங்கன்னா பிக் யோர் நோஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இது வந்து இப்போ நாம் தமிழில் ஒரு சென்டென்ஸ் மேக் பண்ணும்போது பப்ளிக் பிளேஸில் வந்து நீ உன் மூக்கில் விரல் விடுறது அவ்வளவு மரியாதையாக இருக்காது, நல்லா இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு நாம் இட்ஸ் நாட் பொலைட் டு பிக் யோர் நோஸ் இன் பப்ளிக். இட்ஸ் நாட் பொலைட் டு பிக் யோர் நோஸ் இன் பப்ளிக் அப்படின்னு சொல்லலாம். நைன்த் ஒன், இப்போ நமக்கு சளி வந்திருக்கு அப்படின்னா நோஸை க்ளீன் பண்ணிட்டு வா, நல்லா போயிட்டு நோஸை சிந்தி க்ளீன் பண்ணுறி அப்படின்னு சொல்கிறதுக்கு என்ன சொல்லுவோம்? நோஸை வந்து ப்ளோ பண்ணுறது அப்படின்னு சொல்லுவோம்.
நோஸை ப்ளோ பண்ணுறே அப்படின்னு சொல்லுவோம் நாம. எக்ஸாம்பிள் வந்து he blew his nose into a tissue. He blew his nose into a tissue. இங்க நீங்க கவனிச்சிங்களான்னு எனக்கு தெரியல. இங்க வந்து ப்ளூ அப்படின்னு சொன்னேன். ஏன்னா நான் இது பாஸ்ட் டென்ஸ்ல சொல்றேன். அவன் வந்து அவனுடைய நோஸை சிந்தினா அப்படின்னு சொல்றேன். நான் பாஸ்ட் டென்ஸ்ல இறந்த காலத்துல சொல்லும் போது இந்த ப்ளூன்றது ப்ளூ ஆகும். ஓகேங்களா? அப்ப நான் இறந்த காலத்துல சொன்னதுனால அவ சிந்தினான் அப்படின்னு நான் சொன்னதுனால நான் வந்து இங்க ப்ளூ அப்படின்னு சொன்னேன். he blew his nose into a tissue. அவன் ஒரு டிஷ்யூக்கு அவனோட நோஸை வந்து சிந்தினான் அப்படின்னு சொல்லலாம். 10th வந்து இப்போ ஒரு கதவை வந்து தட்டுறதுக்கு என்ன சொல்லுவோம் நாம? ஒரு கதவை நாம போய் தட்டுறதுக்கு என்ன சொல்லுவோம்? knock the door. என்ன சொல்லுவோம்? knock the door. இப்போ எக்ஸாம்பிள், please knock the door before entering the room. Please knock the door before entering the room. அப்படின்னா தயவு செஞ்சு ரூம்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கதவை தட்டுங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு நாம் knock the door யூஸ் பண்ணி சென்டென்ஸ் மேக் பண்ணலாம். 11th வந்து நாம் சில நேரம் கோவமாக கதவை சாத்துவோம் இல்லைங்களா? அடித்து சாத்துவோம். அதுக்கு இங்கிலீஷில் என்ன சொல்கிறேன்? slam the door. என்ன சொல்லுவோம்? slam the door அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிள், he got angry and slammed the door behind him. he got angry and slammed the door behind him. அப்படின்னா அவ கோவப்பட்டு கதவை அடித்து சாத்தினா அப்படின்னு சொல்லலாம். 12th one, இப்போ நாம் ஒரு ஷர்ட்டையோ ஒரு ட்ரெஸ்ஸையோ போடுறோம் அப்படின்னு அதுக்கு இங்கிலீஷில் என்ன சொல்கிறது? புட் ஆன். என்ன சொல்லுவோம்? புட் ஆன் அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிள், புட் ஆன் யோர் கோட். புட் ஆன் யோர் கோட் அப்படின்னா உன்னுடைய கோட்டை போடு. உன்னுடைய கோட்டை போடு அப்படின்றதுக்கு நாம் புட் ஆன் யூஸ் பண்ணி ஒரு சென்டென்ஸ் மேக் பண்ணலாம். 13th, இப்போ நாம் ஒரு ட்ரெஸ்ஸை கலட்டுறோம் அப்படின்னு இங்கிலீஷில் அதுக்கு என்ன சொல்கிறது? அதுக்கு இங்கிலீஷில் டேக் ஆஃப். டேக் ஆஃப் அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிள், he takes off his jacket when he gets home. he takes off his jacket when he gets home. அப்படின்னா அவன் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா அவன்ட ஜெக்கெட்டை வந்து கழட்டி வச்சான் அப்படின்றதுக்கு நம்ம அப்படி சொல்லலாம். 14th வந்து இப்போ ஒரு ட்ரெஸ்ஸை நாம் உள்பக்கம் வந்து வெளியில் வரதுக்கு ட்ரெஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கு என்ன சொல்கிறது இங்கிலீஷில்? அதுக்கு இங்கிலீஷில் இன்சைட் அவுட். இன்சைட் அவுட் அப்படின்னு சொல்லலாம். இப்போது எக்ஸாம்பிள், your t-shirt is inside out. your t-shirt is inside out. இப்போ யாராவது ஒரு டிஷர்ட்டை வந்து உள்பக்கம் வர்றது வெளிப்பக்கமாக போட்டுட்டு வராரு அப்படின்னா நீங்கள் வந்து உள்பக்கம் வெளிப்பக்கம் வரதுக்கு போட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு நாம் your t-shirt is inside out அப்படின்னு சொல்லலாம். 15th, இதுவே முன்னும் பின்னும் மாற்றி போடுறதுக்கு நம்ம என்ன சொல்கிறது இங்கிலீஷில்? முன் வர வேண்டிய டிஷர்ட்டை நம்ம பின்பக்கமும் பின் வர வேண்டியதை முன்னுக்கும் மாற்றி போட்டிருக்கோம் அப்படின்னா அதுக்கு என்ன சொல்கிறது? பேக் டு ஃப்ரண்ட். பேக் டு ஃப்ரண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நாம் இதே மாதிரி நீங்கள் வந்து உங்களோட ஷர்ட்டை வந்து முன்னும் பின்னும் மாற்றி போட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு இங்கிலீஷில் you're wearing it back to front. you're wearing it back to front. நீங்கள் முன்னும் பின்னும் மாற்றி போட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லலாம். 16th, ஒரு ட்ரெஸ் வந்து நொறுங்கி இருக்குது அப்படின்னு அதுக்கு இங்கிலீஷில் என்ன சொல்கிறது? wrinkle. என்ன சொல்கிறது? wrinkle அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிள், she ironed her wrinkled dress to make it look neat. she ironed her wrinkled dress to make it look neat. அப்படின்னா அவளோட நொறுங்கி இருந்த ட்ரெஸ்ஸை நீட்டாக இருக்கணும் அப்படின்றதுக்காக அயன் பண்ணினா அப்படின்னு சொல்கிறதுக்கு நாம் wrinkle யூஸ் பண்ணி ஒரு சென்டென்ஸ் மேக் பண்ணுவோம். 17th, ஒரு ஜிப்பை வந்து மூடுறதுக்கு க்ளோஸ் பண்ணுறதுக்கு கீழே திறந்து இருக்கிறத மூடுறதுக்கு நம்ம என்ன சொல்கிறது? ஜிப் அப். என்ன சொல்லுவோம்? ஜிப் அப் அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிள், she zipped up her jacket before going outside. she zipped up her jacket before going outside. அவ வெளியில் போகிறதுக்கு முதல்ல அவளோட ஜெக்கெட்டில் ஜிப்பை மேற்புறமாக க்ளோஸ் பண்ணினா அப்படின்னு சொல்கிறதுக்கு நாம் அப்படி சொல்லலாம்.
18th இப்போ ஜிப்பை நம்ம கலட்டுறோம் அப்படின்னு அதுக்கு என்ன சொல்கிறது? அன்சிப். என்ன சொல்லுவோம்? அன்சிப் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ எக்ஸாம்பிள், ஷீ அன்சிப் ஹர் ஜெக்கெட் அப்படின்னா அவளோட ஜெக்கெட் ஜிப்பை வந்து கலட்டினா அப்படின்னு சொல்கிறதுக்கு அன்சிப் யூஸ் பண்ணலாம். 19th இப்போ ஷர்ட்லேயோ இதுலேயோ இருக்கிற பட்டன்ஸை வந்து நம்ம மூடுறதுக்கு என்ன சொல்லுவோம்? பட்டன் அப் அப்படின்னு சொல்லுவோம். இங்கிலீஷில் என்ன சொல்லுவோம்? பட்டன் அப் அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிள், he buttoned up his shirt quickly. he buttoned up his shirt quickly அப்படின்னா அவன் வந்து அவன் ஷர்ட்டில் இருக்கிற பட்டன்ஸை அவசரமாக மூடினா அப்படின்னு சொல்கிறதுக்கு அப்படி சொல்லலாம். 20th இதுவே ஷர்ட்லேயோ இதுலேயோ இருக்கிற பட்டனை நாம் கலட்டுறதுக்கு என்ன சொல்லுவோம்? நம்ம கலட்டுறதுக்கு பட்டன் டவுன், பட்டன் டவுன் அப்படின்னு சொல்லலாம். எக்ஸாம்பிள், he buttoned down his shirt after coming inside. he buttoned down his shirt after coming inside அப்படின்னா அவன் உள்ள வந்ததுக்கு அப்புறமா அவன் ஷர்ட்டை பட்டன்ஸை கலட்டினா அப்படின்னு சொல்லலாம். 21th இப்போ ஒரு ஷூவில் வந்து லேஸை கட்டுறதுக்கு நம்ம என்ன சொல்கிறது? இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? லேஸ் அப். என்ன சொல்லுவோம்? லேஸ் அப் அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிள், he laced up his shoes before going for a run. he laced up his shoes before going for a run. அவன் ஓடுறதுக்கு முதல்ல அவனோட ஷூட லேஸை வந்து கட்டினா அப்படின்னு சொல்லலாம். 22nd இப்போ நெட்டி முறிக்கிறது அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? அப்படின்னா விரல்களில் சத்தம் வர மாதிரி நெட்டி முறிப்போம் இல்லைங்களா? அதுக்கு இங்கிலீஷில் என்ன சொல்கிறது? கிராக் த நக்கிள்ஸ். கிராக் த நக்கிள்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிள், he often crack his knuckles when he is nervous. he often crack his knuckles when he is nervous அப்படின்னா என்ன? அவன் பதட்டமாக இருக்கிற சந்தர்ப்பங்களில் அவன் நெட்டி முறிப்பான் அப்படின்னு சொல்கிறதுக்கு அப்படி சொல்லலாம். 23rd எட்டி பார்க்கறது அப்படின்றதுக்கு இங்கிலீஷில் என்ன சொல்கிறது? எட்டி பார்த்தல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? அதுக்கு இங்கிலீஷில் என்ன சொல்கிறது? பீப்பிங். என்ன சொல்லுவோம்? பீப்பிங் அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிள், a man was peeping through the window to see what was inside. a man was peeping through the window to see what was inside அப்படின்னா ஒரு மேன் வந்து ஒரு ஆள் விண்டோ மூலமாக எட்டி பார்த்தா வீட்டுக்குள்ளே என்ன இருக்குன்னு சொல்லி அப்படின்னு சொல்கிறதுக்கு நாம் இப்படி சென்டென்ஸ் மேக் பண்ணலாம். 24th ஒட்டு கேட்குறதுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா? ஒட்டு கேட்குறது அப்படின்னு சொல்கிறதுக்கு இங்கிலீஷில் என்ன சொல்கிறது? eavesdropping. eavesdropping அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிள், she was eavesdropping on their conversation through the door. she was eavesdropping on their conversation through the door அப்படின்னா அவ வந்து கதவு மூலமாக உள்ளுக்கு அவங்க என்ன பேசுகிறாங்க அப்படின்னு ஒட்டு கேட்டா அப்படின்னு சொல்கிறதுக்கு நம்ம இப்படி சொல்லலாம். 25th நம்ம இப்போ உட்காரும் போது ஒரு மாதிரி வளைஞ்சு இல்லை சாஞ்சு அப்படி ஒரு மாதிரி உட்கார்றதுக்கு இங்கிலீஷில் என்ன சொல்கிறது? இங்கிலீஷில் அப்படி உட்கார்றதுக்கு ஸ்லவுச் அப்படின்னு சொல்லுவோம். என்ன சொல்லுவோம்? ஸ்லவுச் அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிள், the teacher told him not to slouch during the lesson. the teacher told him not to slouch during the lesson அப்படின்னா டீச்சர் வந்து அவனுக்கு சொன்னாங்க லெசன் போகிற டைமில் வந்து அப்படி ஒரு மாதிரியாக உட்காராது அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு நம்ம இப்படி சொல்லலாம். ஓகே லேர்னர்ஸ், டுடேயோட 25 சென்டென்சஸ் வந்து இதோட முடியுது. டுடே லெசன் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்ற நம்பிக்கையோட டுடே வீடியோவை எண்ட் பண்ணிக்கலாம். இன்னும் 25 சென்டென்சஸோட மற்ற வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் until then, bye, take care.